நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ ஒரு பேப்பர வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட குடுக்குறாங்க இல்லையா? அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது வெண்பாவோட ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. அதாவது நம்ம வெண்பாவோட அம்மா, அப்பா, பேரன்ட்ஸ் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாரி சொல்லி, அத வந்து பார்த்தீங்கன்னா குடுத்ததுக்கு அப்புறமா, நம்ம விஜய் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு, "விஜய் நீ மட்டும் போயிட்டு வாப்பா. வெண்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ தானே அப்பா" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மல்லியும் போணும் அப்படிங்கிறது மல்லியோட ஆசையும் கூட. அதே மாதிரி வெண்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல டாடா எனக்கு மல்லி அம்மாவும் வரணும்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்போ குடும்பத்தோட போய் அங்க கும்மி அடிக்கிறதுக்கு இந்த ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா வரேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக தான். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைய தான் இந்த இடத்துல வந்து செய்றாங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். அது மட்டும் இல்லாம அங்க போனதுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு சண்டையே நடக்குது. அந்த ஒரு சண்டையில நம்ம மல்லி இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி அப்படியே கதறிக்கிட்டு இருக்கா. இவளா அதாவது மல்லியாடா இது அப்படின்ற மாரி. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி அதாவது இந்த ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் வந்து குடுக்குறாங்க இல்லையா? அத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஏன்னா, அடுத்ததா ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ண போறோம். அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா அதாவது லே அவுட்ல இருந்து, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பிளான்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல்ல இருக்கு அப்படின்ன உடனே, விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, தொறக்க போறாங்க இல்லையா? ஒரு பிரான்ச் அந்த ஒரு காரணத்தினால. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இது எல்லாத்தையுமே பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய ஒரு பக்கம் தன்னோட வழிக்கு வர வச்சு, கடைசியில மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய வேலைகள வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு இன்விடேஷன் கார்ட வந்து குடுத்து, இந்த மாரி தான் பேரன்ட்ஸ் வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க நேம் வந்து விஜய் அதாவது அதிலேயே வந்து போட்டிருக்காங்க. அதாவது இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு கடைசியில விஜய், மல்லி அப்படின்ற மாரி வந்து போட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து இப்ப பார்த்து தான் நம்ம மல்லி ரொம்பவே சந்தோஷத்துல இருந்துட்டுருந்தாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு அதாவது அங்க வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, ஒரு பக்கம் வந்து விஜய் இருந்துட்டு வந்து "இல்ல வேணாம் நீ இங்கேயே இரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரியோட பேச்ச கேட்டுக்கிட்டு. கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கடைசியில நம்ம வெண்பா இருந்துட்டு மல்லியையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா, எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தக்கூடாதோ, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வெளிய வச்சு அசிங்கப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரவிடக்கூடாது இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால. ஆனா, மல்லி பயங்கர ஆவேசத்துல பேசுறது மட்டும் இல்லாம, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட பயங்கரமா சண்டையும் போட ஆரம்பிச்சுறாங்க. விஜய் இருந்துட்டு பயங்கரமா அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரு திரு திருன்னு முழிக்கிறாரு. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம. ஆனா, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு, இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. வெண்பாவுக்காக மட்டும் தான் நான் வரேன். வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருப்பா அப்படின்னா, நான் உள்ள வந்து தான் ஆகுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்கு. ஏன்னா, நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரூடா இந்த ராஜேஸ்வரி கிட்ட நடந்துக்கிட்டா ரொம்பவே நல்லாருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.